இலங்கைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஸ்ரீலங்காவுக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவுகள்னு எடுத்துக்கிட்டால் அவங்க நடைமுறையில் வச்சுக்கிட்ட உணவு பார்த்திங்கன்னா சீ ஃபுட்டு, கடல் மீன்கள், கடல் உணவுகள், மாட்டு இறைச்சி, இதுகள் தான் அவங்க அதிகமாக பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சரிவிகித உணவுகள் அவங்களுக்கு அங்கே கிடைக்கல. இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள முஸ்லீம் உமன்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. ட்ரஸ்ட்டு தான், என்ஜிஓ. அவங்க வந்து எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து எங்களுடைய சமுதாய பெண்களுக்கு வந்து நீங்கள் சிறுதானிய சம்மந்தப்பட்ட உணவுகளை பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிட்டாங்க. நாங்கள் போய் பயிற்சி கொடுத்தோம், 2 நாள் பயிற்சி கொடுத்தோம். அந்த 2 நாள் பயிற்சியில் முதல் நாள் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய கம்பு அவுளில் ஃப்ரை பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோளா உள்ள புட்டு, அதே மாதிரி வரகரிசியில் தயிர் சாதம். 6வது நாள் பயிற்சிக்கு இலங்கை அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து தாமை அரிசி பிரியாணி, அதுக்குன்னு ஸ்பெஷலாக பிரியாணிக்குன்னே ஒரு சில கிரேவி, ராகி அல்வா, வெத்தலை ஜூஸு, வெல்கம் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு செஞ்சு காமிச்சா. இப்போ என்னென்னா அவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு என்டர்ப்ரனர் ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல் உருவாகிருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த மில்லட் ரெஸ்டாரண்ட்டு இப்போ அங்கே ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி உணவு கிடைக்கல. இப்போ கிடைக்காதனால நாங்கள் இப்படி ஒரு வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதும் அது வந்து ஸ்பெஷலாக நாங்கள் எங்களுடைய ப்ராடக்ட் மில்லட் வந்து எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு குவாலிட்டி டேஸ்ட்டில் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப மிக ஆர்வமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு மோத்திஸ் மில்லட் ஃபுட்டை ஆர்டர் பண்ணிக்கோங்க.